இவர் கல்வி தரும் மேன்மைக்கு சான்றானவர். தன் சிறந்த ஆளுமையை நிரூபிக்கும் வண்ணம் சிறந்த மாவட்ட ஆட்சி நிர்வாகத்துக்கான மத்திய மாநில அரசுகளின் விருதுகளை பெற்றவர். உயர்கல்வி நடவடிக்கைகளின் மூலம் காஞ்சிபுரம் மாவட்ட மாணவர்களின் அன்பை பெற்றிருப்பவர் நமது பெருமதிப்பிற்குரிய காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அம்மையார் அவர்களை வாழ்த்துரை வழங்க அன்புடன் அழைக்கிறோம். எழுதுக புத்தகம் எழுதும் இயக்கம் பள்ளி மாணவர்களை படைப்பாளர்களாக்கும் பயிற்சி எழுதுக என்னும் முயற்சி ரொம்ப அருமையான ஒரு கான்செப்டுக்காக நடந்துகிட்ருக்கு. இங்கே வர்ற வரைக்கும் உண்மையிலே சொல்லணும்னா இதோட அருமை எனக்கு தெரியலன்னு தான் சொல்லணும். இதை ரொம்ப அருமையாக ஏற்பாடு செய்த திரு கிள்ளி வளவன் அவர்கள் சார் பிஎஸ்எஃப்லேருந்து விஆர்எஸ் வாங்கிட்டு வந்துட்டாங்க நம்மளுடைய ஃபார்மர் கலெக்டர் சார் சொன்னாங்க. ஸோ அது இந்த மாதிரி ஒரு எழுதுக அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தொடங்கணும்னு அவருக்கு எப்படி தோணுச்சுன்னு எனக்கு தெரியல. நான் அவர்கிட்ட அதை கேட்க மறந்துட்டேன். இங்கே பொதுவாக எனக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்கும் இந்த ஜென்ரேஷன் நினச்சி, என்ன யாரும் படிக்க மாட்டேங்கிறாங்கன்னா நாட் மார்க்ஸ் புத்தகத்தை தவிர, அதாவது அகாடமிக்ஸ் தவிர படிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஒரு வருத்தம் இருந்துகிட்டே இருக்கும். பட் இன்றைக்கி இங்கே வந்த உடனே அது ரொம்ப 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 ஒரு நிறைவாக ஃபீல் பண்ணேன். எனக்கு இத்தனை பேர் இவ்வளோ புத்தகங்கள் எழுதியிருப்பாங்கன்னு எனக்கு தோணவே இல்லை. அவ்வளவு புத்தகங்கள் டிஸ்பிளேயில் இருக்குது. எல்லாமே மாணவர்கள் எழுதுனது. இது எப்படி இந்த மேஜிக் நடந்தது அப்படின்னு எனக்கு தெரியல. பட் இந்த மேஜிக் ஒரு நாளில் நடக்கலை, 4 வருடங்களாக இதுக்காக எழுதுறதுக்கெல்லாம் பயிற்சி கொடுப்பாங்களா அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்குது. இதை சாதித்து காட்டிய அனைவருக்கும் எனது மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் சார். பொதுவாக படித்தா போதும் அப்படிங்கிறதான் நம்ம பேரண்ட்ஸ் எல்லாருமே நமக்கு சொல்கிறது. ஸ்கூலில் போகணும், படிக்கணும், மார்க் வாங்கணும், அவ்வளோதான். பட் ஆனால் இன்றைக்கி இங்கே உட்காந்து நோட் புக்கை திறந்து வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா, திஸ் இஸ் வெரி வெரி இம்ப்ரெசிவ். நம்பவே முடியல. ஸோ இங்கே ஏதோ முக்கியமாக சொல்ல போகிறாங்க, நம்ம அந்த நோட்ஸ் எடுக்கணும் அப்படின்னு வந்திருக்கிறீங்க இல்லையா? அந்த ஃபஸ்ட்டு கேர்ள் நான் அவங்க கவனிக்கிறத பார்த்துட்டு இருக்கேன். அவர் சார் பேசினார். அவர் பேசுகிற ஒவ்வொரு பாயிண்ட்டையும் ரசித்து கவனிச்சிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் பேசுனதெல்லாம் அவ்வளோ அருமையாக கவனிச்சிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியில் பேசுகிறது கவனிக்கிறாங்களான்னா அதுவும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். ரொம்ப ஆர்வமாக எல்லோரும் பேனா எடுத்துகிட்டு உட்காந்துருக்குறீங்க. ஆக்சுவலாக முன்னாடி நாங்கள் புத்தகங்கள்லாம் படிக்கும்போது எழுத்தாளர் ஆகிறது எப்படி, அதுக்கெல்லாம் டிப்ஸ் கொடுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேட்டிகள் படிச்சிருக்கோம். பட் ஒரு 5 ஆண்டுகளாக அந்த மாதிரி நான் எங்கேயுமே பார்த்த மாதிரி தெரியல. நிறைய எழுத்தாளர்களுடைய பேட்டியிலையுமே யாருடைய கேள்வியுமே இதுக்கான அடுத்து யார் ஒரு எழுத்தாளர் ஆகணும், படைப்பாளர் ஆகணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு டிப்ஸ் கொடுங்க அப்படிங்கிறத யாருமே கேட்ட மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. இப்போ எல்லாமே டோட்டலாக இன்றைக்கி நம்ம ஒரு டிஜிட்டல் வேர்ல்டுக்கு மாறிட்டோம் இல்லைங்களா? இன்றைக்கி நோட்ஸ் எடுக்கிறது கூட எல்லாருமே மொபைலில் இல்லை இந்த அதர்வைஸ் டிஜிட்டல் பேட், இந்த ஐபேட் அப்படிலாம் சொல்கிறாங்க. அதில் எல்லோரும் டிஜிட்டல் பென்னை யூஸ் பண்ணி தான் எல்லோரும் எழுதுகிறாங்க. இந்த ரியல் பென் அண்ட் பேப்பர் அதை வச்சு எழுதுறதே ரொம்ப குறைஞ்சி போயிடுச்சு. இன்றைக்கி நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறதுனால நீங்கள் எழுதுறீங்க. பட் அடுத்த லெவலுக்கு போகும்போது அது நிறைய பேர் அதை குறைச்சிட்டாங்க. பட் அந்த நியூரல் கனெக்ஷன் பிட்வீன் த பிரெயின் அண்ட் ஹேண்ட் பார்த்திங்கன்னா அதை இன்டகிரேட் பண்ணி கொண்டு வர்றது இந்த பேனா தான். ஸோ இந்த பேனா பென்சில் எதுவாக இருந்தாலும் அதை எழுதி பழகிறதுக்கு கைப்பட எழுதுங்க. நோட்டில், பேப்பரில், பேனாவில் எழுதி பழகுங்க. உண்மையிலேயே இன்றைக்கி ஒரு லீவு நாளாக இருந்தோம், இப்படி ஒரு நிகழ்ச்சிக்கு இத்தனை பேரும் எல்லாரும் ஆர்வமாக வந்திருக்கிறீங்க. அது எனக்கு ரொம்ப 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 சந்தோஷத்தை கொடுக்குது. இவ்வளோ பேர் இவ்வளோ புத்தகங்கள் எழுதியிருக்கிறீங்க. எனக்கு உண்மையிலே சந்தோஷத்தில் எனக்கு வார்த்தையே வரலன்னு தான் சொல்லணும். பிகாஸ் நீங்கள்லாம் இன்டர்நெட் இல்லாத உலகம்லாம் எப்படி இருக்குன்னு உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்காது. இன்றைக்கி உங்களுக்கு என்ன டவுட்டுனாலும் டக்குன்னு மொபைலில் வீட்டில் யாரோ ஒருத்தர் மொபைல் வச்சுருக்காங்க, ஸ்மார்ட் ஃபோன் உங்களுக்குன்னு தனியாக இல்லைனாலும் வீட்டில் வச்சுருக்காங்க. உடனே கூகுளில் எடுத்து பார்த்துருவீங்களா? அப்படி தானே? பட் நாங்கள் படித்த போல் அப்படி இல்லை. எங்களுக்கு ஒரு டவுட்டுனா டீச்சர்ஸ்ட்டு கேட்கணும், இல்லை டீச்சர்ஸ்ட்டு கேட்க பயந்தோன்னாலோ, இல்லை டீச்சர்ஸ் எங்களுக்கு சொல்லலைனாலும் ஒரே வழி லைப்ரரி தான். ஸோ லைப்ரரியை விரும்பி போய் படித்தவங்க போன தலைமுறைகளில் நிறைய பேர் இருந்தாங்க. ஏன்னா அப்போ பொழுதுபோக்கு அப்படின்னா படிக்கிறதும் விளையாடுறதும் தான். ஸோ படிக்கிறதுனா அகாடமிக்ஸ் தவிர படிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயமா இருந்தது. பட் இப்போ அது ரொம்ப குறைஞ்சிடுச்சு. அப்போ ரொம்ப சாதாரணமாக இருந்தது. நம்ம கிடைக்கிற அந்த ஒரே ஒரு வாழ்க்கை, இந்த ஒரே ஒரு வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். எல்லாருடைய வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து பார்க்க முடியாது இல்லையா? உங்களுடைய வாழ்க்கை முறை வேறு மாதிரி இருக்கும், என்னுடைய வாழ்க்கை முறை வேறு மாதிரி இருக்கும். பட் உங்களை பற்றி நான் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் யாராவது இத்தனை பேர் எழுதிருக்கீங்கல்ல, புத்தகங்கள் எழுதிருக்கீங்கல்ல, அது மூலமாக உங்களை நான் தெரிஞ்சுக்கலாம். ஸோ பலருடைய வாழ்க்கையை அவங்கவுங்க வாழ்ந்து பார்த்த வாழ்க்கையை நம்ம தெரிஞ்சுக்கிறதுனா எப்படின்னா அது புத்தகங்கள் மூலமாக தான் தெரிஞ்சுக்க முடியும்.
அப்படிங்கிறப்போ நிறைய பேர் எழுதணும், நிறைய எழுதுனாதான் படிக்க முடியும். ஸோ படிக்கிறதே இல்லையே அப்படின்ற வருத்தம் எனக்கு வந்து இங்கே எழுதுறதுக்கு இவ்வளோ பேர் இருக்கும்போது டெஃபினட்டாக படிக்கிறதுக்கும் அதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கான மேடையோ அதுக்கான களமோ ஏற்படுத்தி கொடுக்காம கொஞ்சம் கேப் விட்டுட்டோமோ அப்படின்ற மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். அந்த கேப் இங்கே வந்து ஃபில் ஆகிட்டு இருக்குது. ஆக்சுவலி எழுதுறதுக்கும் சரி படிக்கிறதுக்கும் சரி இன்றைக்கி வந்து அதுக்கான இன்றைக்கி ஈவினிங் வந்து வாசிப்பு இயக்கம் நிகழ்ச்சி இருக்குது. ஸோ அதுலேயும் இன்றைக்கி வருவாங்களா, நிறைய பேர் இன்றைக்கி லீவ் ஆச்சு அப்படின்லாம் எனக்கு யோசிக்கும் போது இன்றைக்கி எழுதுறதுக்கு இத்தனை பேர் வரும்போது கண்டிப்பாக படிக்கிறதுக்கு அதை விட நிறைய பேர் வருவாங்க அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ அவசியம் நீங்கள் எல்லாருமே படிக்கணும். நாங்களாம் வந்து படிக்க ஆரம்பித்தப்போ வந்து இன்டர்நெட் இல்லை. ஸோ அப்போது எனக்கு வந்து எங்கள் அம்மா வாங்கி கொடுத்த புத்தகம் வந்து ஐஏஎஸ் ஆகுது எப்படின்னு நம்ம ரேன்பு சார் எழுதின கொடுத்த புக்கு தான் எனக்கு வந்து பைபிள். அதை படித்து தான் நான் வந்து சிவில் சர்வீசஸ்க்கு வந்தேன். இன்றைக்கி வந்து ஐஏஎஸ் ஆகிறது எப்படி நீங்கள் இன்டர்நெட்டில் போட்டால் தெரிஞ்சுக்கலாம். அப்போ இன்டர்நெட் கிடையாது, இதை பற்றின அதிகமான புத்தகங்களும் கிடையாது. ஸோ இதை ஒரு அவங்கவுங்க ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக கொஞ்சம் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் வச்சுருப்பாங்க. யாரையாவது நேரில் பார்த்து தான் நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும். சென்னையில் இருக்கவங்களுக்கு வேணால் கொஞ்சம் ஓரளவுக்கு இன்ஃபர்மேஷன் ஈஸியாக கிடச்சிருந்துருக்கலாம். பட் மற்ற நகரங்களில் இருந்தோ இன்னும் கிராமங்களில் இருக்கவங்களுக்கு எந்த தகவலுமே சேரலை. ஸோ அந்த அந்த சாரோட அந்த புத்தகம் பொறுத்த வரைக்கும் எத்தனை ஆயிரம் எத்தனை லட்சங்கள் விட்டுருக்குன்னு எனக்கு தெரியாது. பட் அதுதான் தமிழ்நாட்டில் வந்த முதல் புத்தகம். ஸோ சார் வந்து சிஸ்டமுக்குள்ளே அவர் எப்போ வந்து ஐஏஎஸ் ஆனவரோ உடனே எழுதிட்டார். ஸோ அது அவ்வளோ பேருக்கும் பயனுள்ளதாக இருந்திருக்கும். அவருக்கு அப்போ இந்த தாட் ப்ராசஸ் எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. மேபி சார் வந்து நிறைய கஷ்டப்பட்டு நிறைய தகவல்களை திரட்டி படித்து வேலைக்கு வந்துட்டோம், சரி நம்ம வந்துட்டோம் சந்தோஷம் அப்படின்னு இல்லாமல் நம்மளை மாதிரி எல்லாரும் வரணும், அதுக்கான தகவல் எல்லாருக்கும் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா தகவல்களையும் ஒரு அழகாக ஒரு சின்ன புக்காக, ரொம்ப பெருசாக பார்த்தோன்னே படிக்கிற மாதிரி இல்லை, சின்ன புக்காக இருக்கும், ரொம்ப அருமையாக கம்பைல் பண்ணியிருப்பாங்க அந்த புக்கு. அதுதான் எங்களுடைய வந்து பைபிள், கீதை, இல்லை குரான் என்ன வேணாலும் சொல்லலாம். அப்படி தான் வந்து எங்களுக்கு கிடச்சிது. அதுக்கப்புறமும் பார்த்திங்கன்னா சார் விடலை எழுதுறத. இன்றைக்கி அவர் எத்தனை புத்தகங்கள் எழுதியிருக்காருன்னு அவருக்கே கணக்கு தெரியுமான்னு தெரியல. அடிக்க வச்சுட்டே இருக்கலாம், அவ்வளவு புத்தகங்கள் எழுதியிருக்காங்க. எல்லாமே எளிமையான ஆனால் வந்து கருத்துக்கள் நிறைந்த செறிவான புத்தகங்கள். எதுவுமே சாதாரண புத்தகங்கள் இல்லை, எதையுமே சும்மா கேஷுவலாக நம்ம கடந்து போயிட முடியாது. ஆனால் நீங்கள் யாரும் படிக்கணுமாலாம் யோசிக்காதீங்க. படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா அவர் நம்ம டேரக்டர் சொன்னாங்க இல்லையா, முதல்ல ஆரம்பத்தில் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கலாம், அப்புறம் ஒன்ஸ் உள்ளே போயிட்டீங்கன்னா அவ்வளோதான், அதெல்லாம் திரும்பி வரவே முடியாது. அந்த அளவுக்கு சந்தோஷமாக படிக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா டெஃபினட்டாக புத்தகங்கள் படிக்க முடியும். அதுக்கு வந்து நம்ம டைவர்ஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் மொபைலோ டிவியோ அதெல்லாம் வந்து விட்டுட்டோம்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மொபைல்லாம் வர்றதுக்கு முன்னாடி டெலிவிஷனை என்ன சொன்னாங்க அப்படின்னா இடியட் பாக்ஸ் அப்படின்னாங்க. உங்களுக்கு அந்த டேர்மில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு தெரியல, ஏன்னா அது மொபைல்லாம் வரதுக்கு முன்னாடி. அப்போவே வந்து அதுக்கான இன்றைக்கி எப்படி மொபைல் அடிக்ஷன் இருக்கோ அந்த மாதிரி ஒரு காலத்தில் டிவி அடிக்ஷன் இருந்தது. அது டிவி அங்கே இருக்கும், அது பாட்டு பேசிகிட்டு இருக்கோம், நம்ம கம்யூனிகேஷனே இருக்காது இல்லை. அது ஸ்விட்ச் போட்டோம்னா மேபி அதிகபட்சம் சேனல்ஸ் வந்தால் சேனல்ஸ் மாற்றுவோம், பட் கம்யூனிகேஷனே இருக்காது. நமக்கும் அந்த இதுக்கும் கம்யூனிகேஷனே இருக்காது. நம்மளுடைய கற்பனையை வளர்க்குறதுக்கு அது எந்த விதத்துலேயும் உதவி செய்யவே இல்லை. ஆனால் புத்தகங்கள் வந்து கண்டிப்பாக நம்மளுடைய கற்பனையை வளர்க்குறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது நம்மளுடைய கற்பனையை வளர்த்துட்ருக்கு நமக்கே தெரியாது. பிகாஸ் நம்ம படிக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம வந்து ஒரு இமேஜாக வந்து யோசிச்சு பார்ப்போம் இல்லையா. ஒரு மாடு வந்து புல் மேய்ஞ்சிட்ருக்கு அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒருத்தர் வந்து ஒரு வெள்ளை கலர் மாடை யோசிச்சு பார்ப்பாங்க, ஒருத்தர் ஒரு கருப்பு கலர் மாடை யோசிச்சு பார்ப்பாங்க, ஒருத்தர் வெறும் கொஞ்சம் புல் மட்டும் இருக்கிற மாதிரி ஒரு இடத்த வந்து யோசிச்சு பார்ப்பாங்க, இன்னொருத்தர் பக்கத்தில் நிறைய மரங்கள் இருக்க மாதிரி கற்பனை பண்ணி பார்ப்பாங்க. ஸோ ஒவ்வொருத்தருடைய கற்பனை மாறுபடும். அது அப்படியே வந்து சித்திரமாக கொண்டு வந்தோம்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி கற்பனை பண்ணியிருப்போம். இந்த கற்பனை வளரணும்னா படிக்கணும், இந்த கற்பனையை மற்றவங்களுக்கும் வளர்க்கணும் அப்படின்னா நம்ம எழுதணும். ஸோ எழுதுகிற திறமை இருக்கவங்க எல்லாம் இங்கே வந்திருக்கீங்க, அதனால் விட்டுடாதீங்க யாரும் எழுதணும் அப்படிங்கிறத. இன்றைக்கி இந்த பயிற்சி பட்டறையில் வந்து அவசியம் நீங்கள் அதை வந்து கலந்துக்கிட்டு நல்லா அதோடைய கற்றுக்கிட்டு சின்ன சின்ன புக்காக பார்க்க ரொம்பவே அழகாக இருக்குது, அவ்வளோ அழகாக கொண்டு வந்திருக்காங்க. நம்மளுடைய தமிழ்நாடு அரசும் இந்த வாசிப்பு இயக்கத்துக்காக நிறைய புத்தகங்கள், சின்ன சின்ன புத்தகங்கள், இன்னும் குட்டி குட்டி புத்தகங்களாக போட்டிருக்கிறாங்க. அதை அவங்களுக்கு காமிங்க. இந்த மாதிரி ரொம்ப 16 பேஜஸ் தான், குட்டி குட்டியாக. இது வந்து எலிப்பொறி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கதை தான். ஸோ ரொம்ப அழகழகாக இருக்குது. இது யாரும் வந்து மிஸ்ஸே பண்ணக்கூடாது இந்த மாதிரி புத்தகங்களை படிக்கிறது. ஸோ உங்கள் வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன பசங்க ஒரு 2nd ஸ்டாண்டர்ட் 3rd ஸ்டாண்டர்ட்லாம் அவங்க ரொம்ப அழகாக ஆரம்பிச்சிடணும், இந்த மாதிரி புத்தகங்களை படிக்க ஆரம்பிச்சிடணும். நான் அப்படி தான் ஆரம்பித்தேன். கதை புத்தகங்கள் தான் படிக்க ஆரம்பிக்கணும் முதல்ல. எடுத்தோன்னே யாரும் ஜென்ரல் நாலேஜ் புத்தகங்கள் படிக்காதீங்க, அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நீங்கள் வளர முதல்ல நீங்கள் படிக்க வேண்டியது கதை புத்தகங்கள் தான். அதுதான் நம்மளுடைய கற்பனை சக்தியை வளர்க்கும், படிக்கணுங்கிற ஆர்வத்தை தூண்டும். ஸோ டீச்சர்ஸ் இங்கே இருந்தீங்கன்னா நீங்களும் குழந்தைகளை கதை புத்தகங்கள் படிக்க வைங்க. அப்போ தான் புத்தகங்கள் மேலே ஒரு ஆசை வரும். அதுக்காக தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், இந்த மாதிரி அழகழகான புத்தகங்கள் இப்போ எல்லா ஸ்கூலுக்கும் கொடுத்துருக்குறாங்க. தயவுசெய்து எல்லோரும் அதை படிங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற இன்னும் உங்கள் தம்பி தங்கைகளை படிக்க வைங்க, பக்கத்து வீட்டில் இருக்கவங்க எல்லாம் படிக்க வைங்க.
ரொம்ப ஒரு பெரிய உலகம் இந்த புத்தகங்களுக்குள்ளே இருக்குது. நீங்கள் படித்து நீங்களும் நிறைய எழுதணும். தெரியல எங்கே ஆரம்பித்து எங்கே பேசிட்டு இருக்கோன்னு தெரியல. ஸோ பிகாஸ் பேசுகிறதுக்கு எழுதுறதுக்குனே ஒருத்தர் வந்து இருக்கிறார் அப்படின்னா நம்மளுடைய இறையன்பு சார் அவர் தான். அவரை பொறுத்த வரைக்கும் சார் இருக்க போல நான்லாம் பேசவே கூடாது, எனக்கெல்லாம் பேசவே தெரியாது. ஸோ அதனால் அவர் இருக்க போல் இங்கே நம்ம பேசவே கூடாது. அதாவது எல்லோரும் ஜென்ரலாக வந்து ஓகே ரிட்டையர்மெண்ட் பீரியடில் வீட்டில் போய் ஜாலியாக உட்காந்துக்கலாம் அப்படின்னு இல்லாமல் இன்றைக்கும் ஒரு 400 கிலோமீட்டர் 500 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வந்து இந்த மாவட்டத்துக்கு என்றைக்குமே நிரந்தர ஆட்சியராக அவர் தான் இருக்கிறார். எனக்கு கலெக்டர்னா அவர் மட்டும்தான். ஆனால் அது இந்த மாவட்டத்துக்கு மட்டும் இல்லை, தமிழ்நாடு முழுக்க டீனேஜ்லேருந்து அதுக்கப்புறம் பெரிய இருக்கவங்க எல்லாருக்குமே கலெக்டர்னா சாரை மட்டும்தான் அடையாளம் தெரியும். இது எல்லாமே எப்போ நிகழ்ந்தது அப்படின்னா இந்த சோஷியல் மீடியான்னு ஒன்று இல்லாதப்பவே நிகழ்ந்துடுச்சு. அவர் இந்த சோஷியல் மீடியானால் அவர் பெரிய ஆளாகலை, அதெல்லாம் இல்லாதப்பவே மக்கள் மனசில் போய் நிரந்தரமான இடம் பிடிச்சிட்டாரு. தமிழ்நாட்டில் கலெக்டர்னா அவர் மட்டும்தான். இதில் வந்து கொஞ்சம் கூட மிகைப்படுத்தலே கிடையாது. இது வந்து 100% உண்மை. இதை வந்து அந்த உங்களோட இன்னும் கொஞ்சம் பெரிய உங்களுக்கு எல்லோரும் தெரியும், நீங்கள் எல்லாம் சின்ன பசங்க, உங்களோட கொஞ்சம் பேசுங்க ஒரு லேட் டீனேஜ்லேருந்து அதுக்கப்புறம் உள்ள எல்லா ரிட்டையர் ஆனவங்க எல்லாருக்குமே தெரியும் ஐஏஎஸ்னால் அவர் மட்டும்தான், கலெக்டர்னால் அவர் மட்டும்தான். அது அந்த மாதிரி ஒருத்தர் கூட இன்றைக்கி வந்து மேடையை பகிர்ந்துக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்த அந்த எழுதுகை இயக்கத்துக்காக என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி சார். இன்று உங்கள் நம்பிக்கை மூலம் தொடங்கியிருக்கும் எங்கள் பயணம் புத்தகத்தின் அறிவின் சேர்க்கையோடு இன்னும் பன்மடங்கு உயர்ந்து கொண்டே போகும் என்று மாணவர்களின் சார்பில் உறுதியளிக்கிறோம் அம்மா. மிக்க மகிழ்ச்சி.